இப்படிலாமாயா ஸ்கேம் பண்ணுவீங்கன்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு எங்க ஸ்ட்ரீட்ல. ரியல் இன்சிடென்ட். ஒரு ஃபோன்பே ஆப்பை வந்துட்டு ஃபேக்கா ஒரு டூப்ளிகேட் ஆப் கிரியேட் பண்ணி அது மூலமா ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எக்ஸாக்டா என்ன அப்படிங்கிற ரியல் இன்சிடென்ட், இதுல எப்படி ப்ரிகாஷனா இருக்கணும், ஸோ அப்படி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத வீடியோல சொல்லியிருக்கேன். ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபோன்பே மூலமா ஒரு ஸ்கேம் நடந்துச்சு எங்க ஸ்ட்ரீட்ல அப்படின்னு நான் சொன்னல. ஸோ அதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அந்த ரியல் இன்சிடென்ட்டை ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் என்ன அண்ட் ப்ரிகாஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணணும், ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத நான் லைன் பை லைன் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா எங்க ஸ்ட்ரீட்ல தான் நடந்தது. அது பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் பர்சன். அதுக்காக நார்த் இந்தியன்ஸ் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லவும் மாட்டேன். பிகாஸ் அது வந்துட்டு அவர் ஒருத்தர் பண்ணனால எல்லாருமே இதே தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியாது. நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் இப்பயே. பிகாஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ஷாப்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பர்ச்சேஸ் வாங்கியிருக்காரு. என்னென்ன திங்ஸ்லாம் அது சொல்ல வேண்டாம். ஸோ பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, நான் ஃபோன்பேல வந்து ஸ்கேன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணியிருக்காரு. பட் ஸ்கேன் பண்ணிட்டு அவர் பே பண்ணிட்டாரு. பே பண்ணிட்டு 1000 சம்திங் பே பண்ணிட்டாரு. ஸோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்துட்டு கடையில் ஷாப்ல வந்துட்டு அந்த ஒரு இது வாய்ஸ் மெசேஜ் வரும் பாத்தீங்களா, பெறப்பட்ட அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வரும் பாத்தீங்களா, அது வரவும் இல்லை. அவர் ஃபோனுக்கும் வந்துட்டு எந்த மெசேஜும் வரல. பட் ஆனா இவர் காட்டுறாரு, அதாவது ஃபோன்பேல பாத்தீங்கன்னா 1000 பிளஸ் அமௌண்ட் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காட்டுறாரு. இது எப்படா வந்துட்டு இவர் காட்டுறாரு பட் நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு சந்தேகமா தான் இருக்கு. பட் அவர் வாங்கி பாக்குறாரு, அந்த ஃபோன்பே ஆப் 100% பாத்தீங்கன்னா ரியல் மாதிரியே, ரொம்ப ஜென்யூன் மாதிரியே இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஜென்யூன் மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரியலான ஃபோன்பே ஆப்புக்கும் இதுக்கும் ஸோ கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா ஜென்யூனா இருக்கு. ஸோ அவர் வாங்கி பாக்குறாரு, எல்லா ஐகான்ஸுமே பெர்ஃபெக்டா இருக்கு, ஃபோன்பே ஆப் மாதிரியே இருக்கு. அண்ட் அது அந்த ஆப்ல இருக்கக்கூடிய ரீசார்ஜ் ஆப்ஷன் ஆகட்டும், ஷேர் பண்ற ஆப்ஷன் ஆகட்டும், ஸ்கேன் பண்ற ஆப்ஷன், அண்ட் அவருக்கு அமௌண்ட் அனுப்புன மாதிரி நிறைய பேர் அனுப்புன மாதிரி அது ஹிஸ்டரிலாம் வச்சிருக்காரு. அண்ட் இவரும் நிறைய பேருக்கு பணம் அனுப்புன மாதிரி ஹிஸ்டரிலாம் வச்சு எக்ஸாக்டா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் பே பண்ணோன்னு ஒரு பேங்க் மெசேஜ் வர மாதிரியும் அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. பட் வாங்கி பார்த்தவருக்கு ரொம்ப ஷாக். என்ன நம்ம எப்படி இது வந்துட்டு பாசிபிள், நமக்கு அமௌண்ட் வரல, ஸ்கேனர்ல வந்துட்டு ஸ்கேன் பண்ணாருன்னு சொன்னீங்க, அந்த சவுண்டும் வரவும் இல்லை, நமக்கு அமௌண்ட்டும் வரல, அவருக்கு மட்டும் போன மாதிரி காட்டுது, அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா 100% ஓகேங்கிற மாதிரி காட்டுதுன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப சந்தேகமாவே இருந்திருக்கு. பட் இவர் அனுப்பவும் இல்லை. ஏன்னா வந்துட்டு 1000 ருபீஸ் அப்படிங்கும் போது வந்துட்டு டக்குனு ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட முடியாது. இவர் இந்த ஊருக்காரரும் கிடையாது. ஸோ நார்த் இந்தியன் பர்சன்கிறனால வந்துட்டு ஓகே அவர் லாங்குவேஜும் கொஞ்சம் கொஞ்சம் பேசி கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு இது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இவர் விடணுன்றதுக்காகவே அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ பிடிச்சு வச்சுட்டு சரி இருங்க நாங்கள் வேற ஒருத்தர் வர சொல்லி செக் பண்றோம்னு சொல்லிட்டு நீர்ல பாத்தீங்கன்னா இந்த மொபைல் ஷாப்ஸ்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, இந்த மொபைல் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஷாப், இந்த ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஷாப்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க இருந்து ஒருத்தர் வர சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க இருந்து ஒருத்தர் வர சொல்லி இந்த மாதிரி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டு என்னங்க இந்த மாதிரி இப்போ அவர் பேமெண்ட் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க, பட் வந்துட்டு இங்க அமௌண்ட் வந்துட்டு வரல, என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவங்க வந்துட்டு வாங்கி செக் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அவர் வச்சிருந்த ஃபோன்பே ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய அந்த ஆப் கிடையாது, ஒரு ஏபிகே வெர்ஷன் மாதிரி. ஸோ ஏபிகே வெர்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில ப்ரீமியம் வெர்ஷன் ஆப்க்கு பார்த்தீங்கன்னா ஏபிகே வந்துட்டு ஹேக் அதாவது வந்துட்டு ஒரு ப்ரோ வெர்ஷன் ஆப்புக்கு பதிலாக வந்துட்டு அதை பே பண்ணி நம்மளால வாங்க முடியாதுங்கும் போது நம்ம ஏபிகே வெர்ஷன் சொல்லிட்டு நம்ம கூகுள்ல இருந்து ஏதாவது ஒரு சேனல் மூலமா நம்ம வாங்குவோம் அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏபிகே வெர்ஷனா இருந்திருக்கு. அது எப்படி நீ ஃபோன்பே வந்துட்டு பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு, ஸோ அதே ஏபிகே வெர்ஷனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சம்திங் அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. பட் அந்த ஏபிகே வெர்ஷன்லயும் சம்திங்ஸ் வந்துட்டு இதா இருந்திருக்கு, சஸ்பீஷியஸா வந்துட்டு அவங்களுக்கு தோணி இருக்கு. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. ஃபோனை வாங்கி செக் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது, அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரியலே கிடையாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஷாப் ஓனர் வந்துட்டு ஓகே எல்லாமே ஓகேவா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை விட்டுருந்தாரு அப்படின்னா வந்துட்டு அவர் ஏமாத்திட்டு போயிருப்பாரு. பிளஸ் அவரை மட்டும் ஏமாத்தாம இந்த ஊர்ல எத்தனை பேர்த்த ஏமாத்திருப்பாரு, எத்தனை லட்ச ரூபா இது பண்ணிருப்பாரு, ஸ்கேம் பண்ணிருப்பாருன்னு தெரியாம போயிருக்கும். ஸோ வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஃபோன்பே மாதிரி எக்ஸாக்டா எல்லா விஷயமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு திட்டி அடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, இது நாங்களே வந்துட்டு கோட் பண்ண ஒரு ஆப்பு. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 100% வந்துட்டு ஃபோன்பே ஆப் மாதிரியே இருக்கும். ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் அது தெரியாது. பட் ஆனால் வந்துட்டு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது ஃபேக் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் மெசேஜும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் அனுப்புகிறோமோ அந்த பேங்க் மெசேஜ் எங்களுக்கு காட்டிடும். ஸோ இன்கேஸ் யாராவது எங்கள் மேலே சந்தேகப்பட்டு எங்களுக்கு கொஸ்டின் பண்ணால் கூட நாங்கள் அந்த மெசேஜை காட்டி ஓகே இங்கே பாருங்க மெசேஜ் வந்துருச்சு நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறதுக்காக நாங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி அது எப்படி நீ அந்த ஃபோன்பேல எப்படி அமௌண்ட் அனுப்புற மாதிரி காட்டுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுவும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுதான், நாங்கள் ஸ்கேன் பண்ணுறது மாதிரியும் ஸ்கேன் பண்ணுறது பண்ணுவோம், பட் அமௌண்ட் வந்து அதில் எங்கள் அந்த ஆப்பில் அமௌண்ட் இருக்காது, நாங்கள் பே பண்ணவும் மாட்டோம். ஜஸ்ட் அந்த ஆப்பில் வந்துட்டு நாங்கள் பே பண்ண மாதிரி ஷோ பண்ணும், மெசேஜில் வந்து அந்த அமௌண்ட் வந்து பே ஆன மாதிரி ஷோ ஆகும்.
ஸோ ஒரு சில கடையில் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க பேங்க் சைடு அவங்க வந்துட்டு அந்த வாய்ஸ் இது பண்ணக்கூடிய அந்த மெசேஜில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, எங்களை விட்டுருவாங்க. ஸோ அப்படிதான் நாங்கள் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுட்டாரு. அதாவது மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லணும். உடனே வந்துட்டு சைபர் கிரைம் அண்ட் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஷாப் ஓனர் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ப்ராப்பராக எல்லாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ப்ரிகாஷனாக வந்துட்டு எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் யாருக்காவது பர்சனலாக இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தால் கூட யாராவது உங்களுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வெறும் வந்துட்டு பேங்க் மெசேஜ் வந்தால் மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா பேங்க் மெசேஜ்லேயும் ஸ்கேம்ஸ் இருக்குது. அதாவது வந்து பணம் அனுப்பாமல் வெறும் பேங்க் மெசேஜ் மட்டும் எக்ஸாக்டாக அந்த பேங்க் மெசேஜ் மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பி ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது எப்படி பேங்க் மெசேஜ் அனுப்பி பணம் அனுப்புன மாதிரி சீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் இப்போ நடந்துட்டு இருக்கு ரீசெண்ட் டைமில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி சீட் பண்ணுறாங்கிறத ஃபைன் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் மூலமாக வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு ப்ரிகாஷனாக இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கு இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு அமௌண்ட் அனுப்புறீங்க, ஒருத்தவங்க உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்க் பேலன்ஸில் செக் பண்ணணும். ஸோ எல்லா பேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து செக் பண்ணணும். அதாவது ப்ரீவியஸ் அமௌண்ட் உங்ககிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு செக் பண்ணிட்டு எல்லாமே ஓகேவான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பர்சனை விடணும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னாலும் அந்த மெசேஜ் அந்த இவ்வளோ அமௌண்ட் பெறப்பட்டதுன்னு அந்த மெசேஜ் வருதான்னு பார்க்கணும். ப்ளஸ் உங்கள் இதில் வந்துட்டு அமௌண்ட் ஏறுதாங்கிறதும் பார்க்கணும். ஸோ சேஃபாக இருங்க, செக்யூராக இருங்க. அலர்ட் மச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ கைஸ்.